Glory be to God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you for joining this live broadcast. இந்த நேரலையில் நீங்கள் எங்களோடு கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். We had a communion service in the early morning, so I thank God for that, and also we are going to have communion service after this, right after the service. All those who have given their names, prayer, I would like to ask you to come and join the communion service. அதிகாலையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த திருவிருந்த ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் ஆராதனை முடிந்த பின்பு கர்த்தர் யாரெல்லாம் அவர்கள் திருவிருந்துக்கென்று அவர்களுடைய பெயர்களை கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் இங்கே வந்து திருவிருந்தை எடுத்துக்கொள்ளும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். So we are talking on a subject called restoration. நாம் செய்தியிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தலைப்பு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது தேவன் நமக்கு திரும்ப அளிக்கிறதுன்ற காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். So if you are not able to hear our voice properly, you can comment in the comment section. எங்களுடைய குரல் சரியாக உங்களுக்கு கேட்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை கமெண்ட்ல நீங்கள் அதை தெரிவித்துக் கொள்ளலாம். So restoring the years is a topic. தேவன் நமக்கு திரும்ப அளிக்கிறது என்று தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். Our key verse is Joel chapter 2 and verse 25. வசனத்தின் ஆதாரமாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். I will restore to you the years that the locust hath eaten, the cankerworm and the caterpillar, and the palmer worm, my great army which I sent among you. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். And we spoke certain things last Sunday also during the evening service, how God makes us our leaves to be green, and how we are supposed to be fruitful, and how the church is supposed to be buds and blossoms, and how the enemy comes and devours us. கடந்த செய்திகளிலே நாம் இந்த தலைப்பை குறித்து நாம் கேட்டறிந்தோம். அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய இலைகள் எப்படி பச்சையாக காணப்படுகிறது மற்றும் நம்முடைய சத்ருவானவன் அந்த இலைகளையும் அந்த பூக்களையும் பிஞ்சுகளையும் எப்படி சேதப்படுத்த வருகிறான் என்று சொல்லி அந்த செய்திகளையும் நாம் கேட்டோம். I would also like to remind you that we have our YouTube channel called Good News Mission, and those who have not subscribed that YouTube channel yet, I would like to ask you to subscribe that. But now you can't go and subscribe. After the message you can go, because we are not live broadcasting in YouTube. But later when we get more than 1,000 subscribers, we will be able to make a YouTube live through our mobile itself. நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல விரும்புவது என்னவென்றால், எங்களுக்கு ஒரு சேனல் உண்டு, யூடியூப்பில் ஒரு சேனல் உண்டு. அதனுடைய பெயர் குட் நியூஸ் மிஷன் என்ற சேனல் இருக்கிறது. நீங்கள் யாராவது அதில் இன்னும் போய் அதில் லைக் அல்லது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் அதற்கு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றதுனால அதை நாங்கள் லைவ் போடாமல் இருக்கிறோம். போட்ட பின்பு அந்த அந்த லைக் வந்தது பின்பு நாங்கள் அதில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். So our messages, some of our messages which we preached in this quarantine Sunday service, there in the YouTube. You can make use of that channel and you can hear the messages again also. நாங்கள் பேசின அந்த செய்திகளை அந்த யூடியூப் சேனல்லே நாங்கள் பதிவேற்றிருக்கிறோம். நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் அந்த செய்தியை மறுபடியும் நீங்கள் கேட்டு அதன் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். You can call us through the phone number, and also you can text us in the WhatsApp for a prayer request,
and you can even come in person to meet us and get prayers. நீங்கள் எங்களோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அல்லது எங்களோடு மெசேஜ் செய்து நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்பலாம், அல்லது நீங்கள் நேரடியாக இங்கே வந்து கூட நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். Although we are separated physically, but we are not separated in the spirit, and you can, as you know, everything is unlocked right now except the worship places. All wine shops and everything are opened, but I don't know what they are going to do, but I hope and I pray that soon the churches will be opened for the gathering to get in. நாம் சரீர பிரகாரமாக பிரிந்திருந்தாலும் கூட ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் ஒன்றிணைந்து தான் இருக்கிறோம். ஆதலால் நீங்கள் எங்களோடு கூட எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். அது மாத்திரம் அல்ல, இந்த லாக்டவுன் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கவர்மெண்ட் அநேக இடங்களை அவர்கள் திறந்திருக்கிறார்கள், ஆனால் சபையை மாத்திரம் இன்னும் அவர்கள் திறக்கவில்லை. கூடிய சீக்கிரம் சபையை திறந்து விடுவார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். So let's get back to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். We see in Joel chapter 1 and verse 4 யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, that which the palmer worm hath left hath the locust eaten, and that which the locust has left hath the cankerworm eaten, and that which the cankerworm hath left hath the caterpillar eaten. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றதாக நாம் வாசிக்கிறோம். I sincerely believe and I trust God that this revelation, the word of God, will bring restoration in your lives. நான் முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், இந்த கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாடுகள் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். And a special word for all the people who have participated in the communion. The blood of Jesus and the body of Christ is dwelling in you. You are in Christ and you have eternal life, and nothing that the enemy has set up on this world to destroy the people of God, the worldly people, the death of Egyptians will not touch Israelites, because you are covered by the blood of the Lamb. திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொண்டவர்களை உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், கர்த்தராகிய சரீரத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அப்பத்தை நீங்கள் புசித்த பொழுது உங்களுக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் காணப்படுகிறது. சத்துருவானவன் அவன் உங்களை தொட நினைத்தால் அது உங்களை அவனால் அணுக இயலாது என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். Since the Israelites participated in the Passover and they are covered with the sprinkling blood of the lamb on the doorpost, the death angel did not enter into the houses of the Israelites. இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகைகள் அனுசரித்த போது அவர்களுடைய வாசர் சட்டத்திலே அவர்கள் ரத்தம் தெளிக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். அதே போலதான் நம்முடைய இருதயத்திலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. பஸ்காவையும் அவர்கள் அனுசரித்தார்கள். அவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை அனுசரித்தார்கள். அதே போல நாமும் இந்த பஸ்காவை அனுசரிக்கிறோம். அதே போல நாமும் இந்த திருவிருந்தாகிய இந்த பஸ்காவை நாங்கள் அனுசரித்து வருகிறோம். In the book of Joel chapter 1 and verse 4, last week we spoke about two kinds of locusts which devours the green leaves and the buds and blossoms. கடந்த ஆராதனையிலே நாம் கேள்விப்பட்ட செய்தி, இந்த ரெண்டு காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது பச்சை புழுவை பற்றி நாம் பார்த்தோம், இரண்டாவது வெட்டுக்கிளியை பற்றி நாம் பார்த்தோம். பச்சை புழுவானது பச்சை இலைகளை அது பட்சிக்கிறது, மற்றும் வெட்டுக்கிளியானது பூக்களும் பிஞ்சுகளை அதை பட்சிக்கிறதாக நாம் செய்தியிலே கேட்டோம். Today I would like to turn your attention to the third part of the verse, which says about the King James version says it's as a caterpillar, and New King James version says it as consuming locusts. But we are going to follow the Tamil version of today for the preaching today, and we are going to have that Tamil context. We are going to use that context for our preaching.
இன்று இந்த மூன்றாவதாக நாங்கள் கேட்க போகிற அந்த சத்தியத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். மூன்றாவதாக பச்சை கிளி என்று சொல்லி போடப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த பதத்தை நாம் தமிழிலே நாம் தியானித்து வரப்போகிறோம். We know that the Tamil Bible and the Malayalam Bible is directly translated from the original Greek and Latin version of the Bible. தமிழிலே வாசிக்கிற தேவ வார்த்தைகள் அல்லது மலையாளத்திலே வாசிக்கிற தேவ வார்த்தைகள் அது கிரேக்க பாஷையிலிருந்து நேரடியாக அது மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொல்லி நாம் கேட்கிறோம். So if you see the first page of the Bible, you can see the Tamil Bible has been translated from the Greek and Latin and Hebrew. ஆகவே வேதத்திலே நாம் முதலாவது பக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது இது எபிரேய கிரேக்கு என்னும் மூல பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொல்லி இந்த வேதத்தில் முதல் பக்கத்திலே நாம் பார்க்கிறோம். So we need not go according to the English version, because there are so many versions which are confusing, but the Tamil text is appropriate for this particular message. ஆகவே இன்றைய தினத்திலே நாம் இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்களை அதை நாம் பார்க்க போகிறதில்லை. ஆனால் தமிழிலே இது தெளிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழிலே அது என்ன குறிப்பிடுகிறது என்று சொல்லி நாம் இன்ற நாள் செய்தியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். So in English versions I saw different kinds of versions. It says young locust, it says consuming locust, it says caterpillar and so on. In Tamil it says as பச்சை கிளி. இங்கிலீஷில் அநேக வேர்ஷன்கள் இருக்கிறது. அதிலே பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பச்சை கிளியை குறித்து அநேக வார்த்தைகள் அது குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் தமிழிலே ஒரே ஒரு வார்த்தை எளிதாக போடப்பட்டுள்ளது, அதுதான் பச்சை கிளி. So it's kind of a bird which comes to destroy what part of the plant or tree. ஆகவே இந்த பச்சை கிளியானது ஒரு மரத்திலே அல்லது ஒரு செடியில் எதை அது பட்சிக்க வருகிறது? So let's I'll be saying consuming locust, and the Tamil translation will be பச்சை கிளி for consuming locust. So I'll be telling consuming locust. ஆகவே அது தமிழில் இங்கிலீஷில் அது சொல்லும் பொழுது அது வெட்டுக்கிளி அல்லது லோக்கஸ்ட் என்று சொல்லுவார்கள். ஆனால் தமிழிலே அது பச்சை கிளி என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். So it's a kind of a bird which comes and devours the plant, and mainly the motto of that consuming locust is to eat up the fruits of the plant. ஆகவே பச்சை கிளி என்று சொல்லும் பொழுது அது ஒரு பறவையாக அது காணப்படுகிறது. இந்த பறவையானது மரத்தில் உள்ள கனிகளை அது பட்சிக்க வருகிறது. So we saw last time the palmer worms comes to eat up the greenish leaves. கடந்த செய்தியிலே நாம் கேட்டது வண்ணமாக பச்சை புழுவானது பச்சை இலைகளை அது பட்சிக்கிறது. And the swarming locust comes to destroy the buds and blossom of a plant. வெட்டுக்கிளியானது பூக்களும் பிஞ்சுமா இருக்கிற அந்த துளிர் விடுகிறதை அது பட்சிக்கிறதாக காணப்படுகிறது. Today we are going to see what comes to destroy our fruits. இன்னைக்கு நம்ம அந்த மரத்தில் உள்ள கனிகளை எது பட்சிக்கிறது என்று சொல்லி நாம் இந்த செய்தியிலே கேட்க இருக்கிறோம். So keep it in your mind, we are spiritual beings, born again Christians, washed in the blood of the lamb. ஆகவே நீங்கள் நினைவு கொள்ள வேண்டியது என்னவென்றால், மறுபிறப்பு அடைந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நாம், we are supposed to be fruitful as an individual and also as a church. நாம் தனிப்பட்ட மனுஷனாக ஒரு நல்ல கனி கொடுக்கிற மனுஷனாக காணப்பட வேண்டும், அல்லது சபையாக சேர்ந்து கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். Is there anybody who will sow a seed or plant a tree and will not expect fruit in it? ஒரு மனுஷன் ஒரு விதையை விதைத்து அதிலே கனியை எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடுமோ? Never will they plant a tree and will not expect the fruit from it. கண்டிப்பாக அவன் விதையை விதைத்த பின்பு அவன் நிச்சயமாகவே ஒரு கனியை அதிலிருந்து அவன் எதிர்பார்ப்பான். But sometimes in our lives, in our Christian lives, we are born again, we are baptized, anointed by the Holy Spirit. ஆகவே சில நேரங்களிலே நாம் ஞானஸ்நானம் பெற்றோம் அல்லது இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம். ஆனாலும் கூட our desire is to learn the Bible and study the Word of God, as we spoke last week. As newborn babies, our soul desires upon the milk.
கடந்த செய்தியிலே நாம் கேட்டது போல ஒரு குழந்தையைப் போல இந்த திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறோம் நாம். We grew in Christ and of course we give fruits spiritually. நாம் கிறிஸ்துவுக்குள் வளருகிறோம், அது மாத்திரம் அல்ல, நாம் கனிகளை நாம் கொடுக்கிறோம். I'm not talking about you are fruitless, you are fruitful. நீங்கள் கனி அற்றவர்கள் என்று நான் சொல்லவில்லை, நீங்கள் கனி கொடுக்கிறவர்கள் தான். According to Galatians chapter 5, we have the fruit of spirit. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆவியிற்குரிய கனிகள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். But the problem is the enemy sets up these birds and the locusts to come get our fruits. ஆகவே இந்த சத்ருவானவன் இந்த பழங்களை திருடி கொண்டு போகிறதற்காக பச்சை கிளியை அவன் ஏற்படுத்துகிறான். So we have to watch for the setup of the enemy to destroy our fruits. ஆகவே நாம் நன்கு அந்த சத்ருவினுடைய அந்த முயற்சியை நாம் நன்கு அறிந்திருக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். We have all those love, joy, the peace, the faith and all the fruits of the spirit. நம்மிடத்தில் இருந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம் போன்ற ஆவிக்குரிய கனிகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது. We are the light of the world, we are the salt of the world, and with our good deeds people are seeing the light shining within us. ஆகவே நாம் உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக காணப்படுகிறோம் அல்லது உப்பாக காணப்படுகிறோம். நம்முடைய நற்கிரியிலே இந்த உலகத்தார்கள் காண்கிறார்கள். But as days goes by, the fruit is missing. The fruit was there, but the fruit is missing now. ஆக நாட்கள் கடந்து வருகிற போது நம்மிடத்திலே காணப்படுகிற அந்த கனிகள் காணப்படாமல் போகிறது. So what is the reason for that? Is it the reason for the reason that there is no rain or the plant didn't grow well? Not like that. The plant is grown well and the sunlight is there and everything is there, the manure is there and everything is there, but the fruit is missing because the enemy has come and eaten up the fruit. நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று இந்த கனிகள் காணப்படாமல் போனதன் காரணம் என்ன என்று சொன்னால், நம்மிடத்தில் நன்காக அந்த வெளிச்சம் காணப்படுகிறது, நம்மிடத்தில் அந்த தண்ணீர் காணப்படுகிறது, மரம் நன்றாக தான் வளருகிறது. ஆனாலும் கூட இந்த கனிகளை நம்மால் கொடுக்க முடியாததன் காரணம் சத்ருவானவன் திடீரென்று வந்து அந்த கனிகளை அவன் பட்சிக்கிறான். No wonder Songs of Solomon, in Songs of Solomon, the writer reminds us to watch for the little foxes. உன்னத பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது அதை எழுதினவர் நமக்கு ஞாபகப்படுத்துவது என்னவென்றால் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். We have to watch for the foxes which comes in, which watches for our fruits. ஆகவே நாம் நன்கு விழிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த குளிநரிகளும் இந்த சிறுநரிகளும் நம்முடைய கனிகளை அது திருடுகிறது. Let's look into the word of God and analyze our lives, and let's be aware of the enemy's tricks. We are not aware of the enemy's tricks, the Bible says. ஆகவே நாம் வேதத்திலே நம்மை நாமே பார்த்து நிதானித்து அறிந்து சத்ருவானவன் நமக்கு எதை கொண்டு வருகிறான் அல்லது சத்ருவானவன் நம்மை கவிழ்க்க எதை அவன் வகை தேடுகிறான் என்று சொல்லி நம்மை நாமே வேதத்தின் மூலமாக நம்மை நிதானித்து பார்ப்போம். So this is the message for the spiritual people. ஆகவே இந்த செய்தியானது ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு நான் இதை சமர்ப்பிக்கிறேன். This is not the preaching for the buds and blossoms. It's not the preaching for the young plant which is growing, but this is the preaching for the people who have going through the spiritual maturity and those people who are giving fruits of the Spirit. ஆகவே இந்த செய்தியானது ஏதோ பூக்களும் பிஞ்சுமா இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, அல்லது குழந்தையை போல் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, ஒரு புருஷராய் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த செய்தியை இதை நான் பிரசங்கிக்கிறேன்.
and for the people who are giving the fruits of the Spirit. இந்த செய்தியை நான் பிரசங்கிக்கிற மக்களுக்கு நான் பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களுக்காக இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். So if you are not walking in Spirit, if you are not giving fruits itself, then this message is useless for you. The enemy is not going to come for a tree without fruits. ஆகவே இந்த செய்தியானது ஏதோ நீங்கள் ஆவியிலே நடக்காமல் அல்லது கனி கொடுக்காத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த செய்தியானது உங்களுக்கு உபயோகப்படாது. ஏனென்று சொன்னால் சத்ருவானவன் கனிகள் உள்ள மரங்களை பார்த்துதான் அவன் திருட வருகிறான். In Galatians 5 we talk about the fruit of the Spirit. கலாத்தியர் the same chapter we talk about it talks about the flesh also. ஆகவே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய கனிகளை மாத்திரம் அல்ல, அங்கே மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி கூட நாம் வாசிக்கிறோம். So if you are still in the flesh, if you are still in adultery, fornication, uncleanness, and if you are still in anger, malice, jealousy, then first of all start giving fruits, and then you can look for the birds which is coming for the fruits. ஆகவே இந்த கலாத்தியர்ல நாம் சொன்னது போல மாம்சத்தின் கிரியைகளிலே இன்னும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒழித்து விட்டு முதலாவது கனி கொடுங்கள். அப்பொழுதுதான் இந்த கனிகளை யார் திருடுகிறார் என்று சொல்லி உங்களால் புரிந்து கொள்ள முடியும். And one way to recognize you are spiritual or not, there are so many ways to recognize whether you are spiritual or not, but one way that you are growing in Christ, you are fruitful, is that the enemy is looking for you. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்கு வளர்கிறீர்களா என்று உங்களை நிதானித்துக் கொள்வதற்கு சத்ருவானவன் உங்களை பட்சிக்க வகை தேடுகிறானா அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். If the enemy is looking at your tree, then you can understand that your tree is having fruits. சத்ருவானவன் ஒருவேளை உங்களுடைய மரத்தை அவன் பார்ப்பான் என்று சொன்னால், அதை பட்சிக்க வருவான் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உங்களுடைய மரங்களிலே கனிகள் இருக்கிறது என்று. The enemy is not going to look for a tree without fruits. சத்ருவானவன் ஒரு மரத்திலே கனி இல்லாத மரத்தை அவன் எப்பொழுதும் பார்ப்பதில்லை. Some of you are crying, Lord, why am I getting all these temptations? Why am I getting all these tests and trials? Why I am being attacked by the devil often? The Lord is encouraging you. You are a fruitful tree. உங்களை பார்த்து நான் இன்றைக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அநேக நேரங்களிலே கர்த்தாவே ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் எனக்கு இவ்வளவு உபத்திரவங்கள், ஏன் நான் இவ்வளவு உபத்திரவங்களை மாட்டிக்கொள்ளுகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புவது உங்களுடைய வாழ்க்கையில கனிகள் காணப்படுகிறது, அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. There is a saying in Tamil, கல்லடிப்படுகிற மரம் எதுதான் கல்லடிப்படும்? பழம் இருக்கிற மரம் தான் கல்லடிப்படும். If you are not having fruits, nobody is going to throw stones on you. If you are not bearing fruits, the enemy is not going to come and look for the fruits. ஆகவே ஒரு மரத்திலே கனி இருக்கும் பொழுதுதான் அதை கல்லை எடுத்து அடிப்பார்கள், அல்லது என்று சொன்னால் அதை அடிக்க மாட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையில கனி உள்ள ஒரு ஜீவியம் இருந்தால் மாத்திரம்தான் சத்ருவானவன் அதை திருடி கொண்டு போக வகை தேடுவான். Look at the people who are not bearing fruits, who are not in the ministry, not being spiritual, they are not growing spiritually according to the word of God. You won't see them worrying about anything. They'll be happy. They'll be going around. The enemy is not attacking them. நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆவியிலே நடக்காதவர்கள் அல்லது ஊழியத்திலே பங்கு கொள்ளாதவர்கள், இவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளராதவர்கள், அவர்கள் எல்லாவற்றிலும் சந்தோஷமாய் அவர்கள் இருப்பார்கள். இந்த காரியத்தை குறித்து அவர்கள் துக்கப்படவே மாட்டார்கள். Can we have a fact check? Let me check in your family itself. Let's say you have so many brothers and sisters, so many cousins. ஆகவே இப்பொழுது நாம் ஒரு சோதனையை நாம் செய்வோமா, அல்லது நம்முடைய குடும்பங்களை நாம் எடுத்துக்கொள்வோம், நம்முடைய சகோதர சகோதரிகளை எடுத்துக்கொள்வோம். எத்தனை பேர் இந்த நிலைமையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள்? Who gets more attacked by the devil? Who gets more scoldings or
accusations. Who gets the most? The person who is in the ministry, the person who is fruitful, the person who stands for God is the person who gets the accusation more. யார் அதிகமான உபத்திரவங்களை சந்திக்கிறார்கள், யார் அதிகமான அந்த துக்கங்களை அவர்கள் சுமக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், ஊழியத்திலே நிற்கிறவர்கள், கர்த்தருடைய அழைப்பிலே நிற்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் தான் இந்த துன்பத்தை இந்த உபத்திரவத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். Enemy is not a fool to look for a tree which doesn't have the fruit. சத்ருவானவன் ஏதோ ஒரு பைத்தியம் அல்ல, ஏதோ ஒரு கனி இல்லாத மரத்தை அவன் பட்சிப்பதற்கு. We see in the Bible Jesus talks about the leader of the legions, the Beelzebul, that they come, they march together, they are legions, they attack you systematically. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சொன்ன வார்த்தை என்னவென்றால், லேகியோன் பிசாசு, அநேக லேகியோன் பிசாசுகள் அவைகள் ஒரு தந்திரமாக அல்லது ஒரு பிளானோடு கூட நம்மை தகர்க்க வருகிறது. They have a goal, they have tactics, they are cunning. அவர்கள் தந்திரமாக அல்லது என்று சொன்னால் ஒரு முறையாக நம்மை கவிழ்க்க அவைகள் வகை தேடுகிறதாக காணப்படுகிறது. So people of God, I encourage you who are standing for God, who are fruitful to God, don't worry about what people say about you. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையில் நிற்கிற நீங்கள் எதை குறித்தும் இந்த சத்ருவினுடைய இந்த முயற்சிகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Some of you who are in ministry, who are watching this live, God is encouraging you. You are thinking that I am in God's work and I am attacked the most by the devil, and the person who is not doing the ministry is happy enjoying his life. ஆகவே இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அல்லது இந்த ஊழியத்தை இந்த நம்மோடு கூட ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் நினைக்கலாம் அவர்களுக்கெல்லாம் இந்த உபத்திரம் வரவில்லையே, எனக்கு மட்டும் வருகிறது என்று சொல்லி. உங்களை பார்த்து நான் சொல்ல வேண்டியது, they are not having fruits in their life, they are not bearing fruits, they are not being a witness for God. அவர்களிடத்தில் அவருடைய வாழ்க்கையிலே கனிகளை அவர்கள் தரவில்லை அல்லது அவர்கள் கிறிஸ்துவுக்காக ஒரு சாட்சியாய் அவர்கள் நிற்கவில்லை. You are a witness for God and you have more fruits than them. The devil is watching you. நீங்கள் தான் கிறிஸ்துவுக்காக ஒரு சாட்சியாக நிற்கிறீர்கள், நீங்கள் தான் ஒரு கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் தான் சத்ரு உங்களை பின்தொடர்கிறான். First of all, let's look into this word. Let's see Matthew chapter 21. Jesus cursed a fig tree without fruits. மத்திய 21ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் அந்த அத்தி மரத்தை அதனுடைய கனி இல்லாதனால் அதை சபித்தார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். So wait for some time. The fruitless trees are cursed. ஆகவே நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், கனியற்ற மரங்கள் உண்மையாகவே அது சபிக்கப்படும். In Hosea chapter 9 and verse 1, it says about the Israel, the Judah, they are not bearing fruits, they are cursed. ஆகவே ஓசியா அந்த சம்பவத்தில் நாம் வாசிக்கும் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் கனி கொடுக்காதனால் அவர்கள் சபிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். And also, if you look into Matthew 21, மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது let's read verse 34. 34ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். So here we see Jesus tells a parable which talks about a king who sends the men to collect the fruits.
ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உவமையிலே அவர் சொல்லும் பொழுது ஒரு ராஜா தன் ஊழியக்காரரை ஒரு தோட்டத்திற்கு அனுப்பி அந்த கனிகளை கொண்டு வரும்படி அவரை அனுப்பினார். Let's look one more passage, Luke chapter 13 and verse 7. இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 3 years the Lord was looking for the fruits. ஆண்டவர் 3 வருஷமாய் அந்த அந்த கனியை அவர் தேடினார் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். 3 years I come seeking fruit on this fig tree and find none. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் அந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. So I am going to cut it down. இதை வெட்டி போடுவேன் என்று சொல்கிறார். Why cumbereth it the ground? அதற்கு அவன், ஐயா இது ஏன் இது நிலத்தை கெடுக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். So what have I not done to this tree? இதற்கு நான் எது செய்யாமல் போனேன்? So getting all the sunlights, getting the waters, getting all the manure, and still if it is fruitless, then the end of the tree is to be cut down. இந்த மரமானது அதற்கு தேவையான வெளிச்சத்தை அல்லது தண்ணீரை அதற்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி கொண்டும் அது கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது உண்மையாகவே அது வெட்டுண்டு தான் போக வேண்டும். But we are not talking about the fruits which are the trees which are not bearing fruits. We are talking about the trees which are bearing fruits. ஆகவே இந்த சத்தியத்திலே கனி கொடாத மரத்தை பற்றி அல்ல, கனி கொடுக்கிற மரத்தை குறித்து நாங்கள் பேச இருக்கிறோம். We talked about the fruit of the Spirit. I want to just tell two kinds of fruits which are mentioned in the Bible. There are so many fruits, but I am going to tell two things for you to meditate and for us to concentrate on it. ஆகவே ஆவிக்குரிய கனிகள் நிறைய இருந்தாலும் கூட இன்ற நாளிலே ஒரு 2 கனிகளை குறித்து அது உங்கள் மத்தியிலே நாங்கள் பகிர இருக்கிறோம். அந்த 2 கனிகளை குறித்து நீங்கள் தியானித்து அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். So the verses which we just read out now talks about our God is a God of expectation. ஆகவே இந்த சம்பவத்தை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். If there is a father, a good father will expect from a son. ஒரு நல்ல தகப்பன் ஒருவர் இருந்தால் அவர் தன் மகனிடமிருந்து எதையாவது ஒன்றை எதிர்பார்ப்பார். How do you recognize a good teacher from a bad teacher? எப்படி நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியருக்கும் ஒரு கெட்ட ஆசிரியருக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிப்பீர்கள்? A good teacher will expect something from the students. ஒரு நல்ல ஆசிரியர் தங்களுடைய மாணவர்களிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். How do you expect good preacher from the bad preachers or good pastor from a bad pastor? ஒரு நல்ல போதகருக்கும் அல்லது ஒரு கெட்ட போதகருக்கும் வித்தியாசத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? The bad preacher, the bad pastor will never expect anything from the congregation except the money. ஒரு கெட்ட பாஸ்டர் அவர்கள் செய்வது என்னவென்றால் அவர் சபையிலிருந்து பணத்தை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். But a good pastor will expect certain things from the congregation. நல்ல போதகர் என்று சொன்னால் சபையினிடத்திலிருந்து ஒரு நல்ல காரியங்களை அவர் எதிர்பார்ப்பார். In Good News Prayer House, we are feeding the flocks like nobody can. ஆகவே இந்த நற்செய்தி ஜப வீட்டிலே நாங்கள் இந்த மந்தையை மிக அருமையாக மேய்த்து வருகிறோம். யாராலையும் இப்படி மேய்க்க முடியாது. This is the place of trees which is planted by the waters. ஆகவே இந்த சபையானது ஒரு நல்ல நிலத்திலே நல்ல ஆசீர்வாதத்தினால் அது நிறையப்பட்ட ஒரு சபையாக அல்லது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இந்த சபை காணப்படுகிறது. தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டிருக்கிற ஒரு சபை. So with all of this teachings and Bible studies and night prayers and morning devotions, Pentecostal week, what else? Fasting, women fasting prayer, and the ministries in and out which we are doing. ஆகவே இந்த அதிகாலை ஆராதனை மற்றும் இரவு ஜெபம் அல்லது இந்த நேரலை ஆராதனைகள், பெந்தகோஸ்தே வாரம் மற்றும் எல்லா ஆராதனைகளிலே how many VBS
how much of money spent, how much of the effort put in by so many people, how much of food we provided through every Sundays and VBS. ஆகவே இந்த சிறுவர் ஊழியத்திலும் மற்ற இந்த சபை முடிந்த பின்பு அதற்கு நாங்கள் அந்த சாப்பாடு கொடுக்கறதிலும் இந்த மற்ற காரியங்கள் அநேக காசு செலவு பண்ணுகிறதில்லாத இருக்கட்டும். If the leader of the church, I'm sorry for that, the leader of the church is God himself, and he of course expect, and the in charge of the church, God appointed in charge of the church, if he is not expecting anything from the congregation, he is a lazy preacher or he is a lazy servant. கர்த்தர் சபையில ஊழியக்காரரை நியமித்திருக்கிறார். அந்த சபையானது அந்த ஊழியக்காரன் மூலமாகவோ அல்லது அவருடைய அந்த ஊழியத்தின் மூலமாகவோ கனி கொடுக்காவிட்டால் கர்த்தர் நிச்சயமாகவே அந்த ஊழியக்காரனை பார்த்து ஒரு சோம்பலான ஊழியக்காரன் என்று தான் சொல்வார். Why am I telling all these things? Our God is a God of expectation. இந்த காரியங்கள் எல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே நம் இடத்திலிருந்து ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். I am going to tell about two fruits which will be useful for your spiritual life. The first fruit is fruit of repentance. Matthew chapter 3 verse 8. இந்த நாளிலும் உங்களோடு கூட ஒரு 2 கனிகளை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன். அதிலே முக்கியமான கனி மனம் திரும்புதலின் கனி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Let's go over to Matthew chapter 3 and verse 8. மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Bring forth therefore fruits for repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And beautifully John the Baptist says, don't say that I am the son of Abraham. I am the son of Abraham. Like us, some of us tell, I am a Christian. I was born in a Christian family. I have been this much of years. I am a church goer. I am a regular Bible reader. I am a praying person. Don't say that. John the Baptist says, give the fruit of repentance. இங்கே யோவான் அருமையாக அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி அல்லது நான் ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். இந்த வசனம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நான் ஒரு கிறிஸ்துவன், நான் வேதத்தை வாசிப்பவன், நான் நன்கு இருப்பவன் என்று சொல்ல வேண்டாம். அதற்கு பதிலாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். He talks to the Pharisees and the Sadducees and he says, "O brood of vipers." அவர் பரிசேயரையும் சதிசேயரையும் பார்த்து தோ விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அவர் அழைக்கிறார். Repentance is a gift from God. ஆகவே இந்த மனம் திரும்புதல் தேவனிடத்திலிருந்து அது ஒரு வரமாக அது காணப்படுகிறது. Bring forth fruit of repentance. ஆகவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுங்கள். Not all the people will repent. எல்லா ஜனங்களும் எளிதாக மனம் திரும்புவதில்லை. Did you see Saul? He never repented. சவுலை பார்த்தீர்கள் சொன்னால் அவர் எளிதாக அவர் மனம் திரும்பவில்லை. Look at Jonah. He's been the prophet. We didn't see the record of being repenting for whatever he said. யோனா தீர்க்கதரிசியின் சம்பவத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அவரும் கூட இந்த மனம் திரும்புதலை அவர் செய்யவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Look at Judas Iscariot. There is no record of him being repenting for his sins. யூதாஸ் காரியத்தினுடைய சம்பவத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னாலும் அவரும் அந்த மனம் திரும்புவதை அவர் செய்யவில்லை. But if you see David, he had the gift of repentance. David is a person who can fall flat before God, roll down the floor and ask repentance from God. ஆனால் தாவீதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தாவீது தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து stiff-necked Christians who are in denial, they won't repent because what sin they have done, they didn't do anything. இன்றும் கூட நம் மத்தியில் அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக தங்கள் காரியத்தை குறித்து அவர்கள் மனஸ்தாபப்படாதவர்களாக அவர் இருக்கிறார்கள். Why they are not repenting? Because they did nothing wrong. They are in denial. ஆகவே ஏன் அவர்கள் இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கூடாமல் இருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லி அவர்களை நினைத்துக் கொள்கிறார்கள். Because they read the Bible, they wrote. Because அவர்கள் சுய இஷ்டத்திற்கு ஏற்றமாறு அவர்கள் வேதத்தை அவர்கள் வாசிக்கிறார்கள். They are their own teachers for themselves.
ஆகவே அவர்கள் தங்களை தாங்களே அவர்கள் மேய்த்துக் கொள்கிறார்கள். They are the presidents of their own fan club. அவர்கள் தங்களுடைய தலைவராக அவர்களே நினைத்துக் கொள்கிறார்கள். And all others are wrong. மற்றவர்கள் எல்லாரும் செய்கிற தவறு நான் செய்வதுதான் சரியாக இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறார்கள். If you come across people in church who claim to be they are right and everybody else's are wrong, you can see the spirit of Pharisee in them. ஆகவே சபையிலே கூட நீங்கள் சில ஜனங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நான் செய்வதுதான் சரியாக இருக்கிறது, மற்றவர்கள் எல்லாம் தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே இந்த பரிசேயரின் ஆவியை நீங்கள் பார்க்கலாம். Remember what Pharisee said? Lord, I am faithful to you. I give tithe. I fast. I am not like this person. பரிசேயர் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கொண்டு வருவோம். அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் செலுத்துகிறேன், நான் இந்த பாவியான ஆயக்காரனை போல நான் காணப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். Self-righteous person will never repent. ஆகவே சுயநீதியை உடைய மனுஷன் அவன் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை அவன் கொடுப்பதில்லை. Person walking in denial will never repent. ஆகவே மனஸ்தாபப்படாத ஒருவனும் அவன் மனம் திரும்புவதில்லை. But 1 John 1:9 says, if we repent, Jesus is faithful and just to forgive all our sins and cleanse from all our iniquities. ஆகவே 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய எல்லா அக்கிரமத்தை நீக்கி அவர் சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். Accusers will never repent. ஆகவே குற்றம் சுமத்துகிறவர்கள் அவர்கள் ஒருபோதும் மனம் திரும்புவதில்லை. Because the leader of them are the accuser of brethren. ஆகவே அவர்களுடைய தலைவன் யார் என்று சொன்னால் சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தான் அவர்களுடைய தலைவனாக இருக்கிறான். Why did Lucifer was thrown down here? லூசிஃபர் எதனால் இங்கே தூக்கி எறியப்பட்டான்? Because he won't repent, because he has pride, he is in denial. ஏனென்று சொன்னால் அவன் மனம் திரும்பவில்லை, அவன் பெருமை உள்ளவனாக அவன் காணப்பட்டான். So stop accusing brethren. ஆகவே சகோதரர்களை குற்றம் சுமத்துவதை முதலாவது நிறுத்துங்கள். Stop walking in denial. ஆகவே நீங்கள் மற்றவர்களை கை காட்டுவதை நிறுத்துங்கள். டினையல்னா அதாவது நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, நான் தப்பே பண்ணாதவனுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவரே நான் பாவி. தாவீது அப்படித்தானே அழுதாரு. Did you see David crying out in this chapter 51 of Psalm? தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் எப்படி அவர் மனம் திரும்புகிறார் என்று சொல்லி நாம் அதிலே பார்க்கிறோம். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். That's the way we have to repent. அவர் சுத்த இருதயத்தை எங்களிலே தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த அளவுக்கு நாம் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Let's talk about one more fruit and we'll switch over to next thing. Hebrews chapter 13 verse 15. ஆகவே மற்ற இன்னொரு கனியை குறித்து நாம் பார்ப்போம். எபிரேயர் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட நாம் வாசிப்போம். By him therefore let us offer the sacrifice of praise to God continually, that is the fruit of our lips, giving thanks to his name. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். This is the fruit of our lips, which is the praise and thanksgiving. ஆகவே இதுதான் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு ஒரு நன்றியை செலுத்தக்கூடிய ஒரு பலியாக அது காணப்படுகிறது. Are you bringing forth this fruit? ஆகவே இந்த கனியை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கொடுக்கிறீர்களா? Are you praising God and giving thanks for adding one more year in your life? ஆகவே உங்களுடைய வாழ்நாட்களிலே கர்த்தர் இன்னொரு ஆண்டை கூட்டி கொடுத்ததற்காக கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்தரிக்கிறீர்களா?
Are you praising God for keeping away the coronavirus? இந்த கொரோனா வைரஸிலிருந்து உங்களை கத்தர் பாதுகாத்து கொண்டதற்காக நீங்கள் கத்தருக்கு நன்றி செலுத்தினீர்களா? Are you praising God for keeping us all through this 3 months in the lockdown? கத்தர் என்ற 3 மாத அளவும் உங்களை போஷித்தாரே, அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறீர்களா? Bring forth fruit of the lips, the praise and thanksgiving. ஆகவே உதடுகளின் கனியாகிய இந்த ஸ்தோத்திர பலியை உங்களுடைய வாழ்விலிருந்து நீங்கள் கொண்டு வாருங்கள். Praise the Lord, O my soul. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. Forget not all of his benefits. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. I just want to look on the bird or the consuming locust for a minute. I am going to wind up this message. அந்த பச்சை கிளி, அந்த நம்ம இடத்துல இருந்து அந்த கனியை திருடுகிற அந்த சத்துருவை குறித்து நாம் பார்த்து இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். So I just want to turn your attentions to the book of Genesis chapter 15:11. We see a bird here. ஆகவே உங்களுடைய கவனத்திற்கு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இங்கே ஒரு பறவையை குறித்து நாம் வாசிக்கிறோம். Why does the bird come? இங்கே ஏன் இந்த பறவை இங்கே வருகிறது? It comes to eat the fruits. We saw it before. இந்த பறவையானது இந்த கனிகளை திருடுவதற்காக வருகிறது. So we have to watch for the pachikili which is coming to devour the fruit. ஆகவே நாம் நம்முடைய கனிகளை திருடி செல்லுகிற இந்த சத்துருவுக்கு இடத்தில் நாம் விழிப்பாக நாம் காணப்பட வேண்டும். Here we see Abraham driving the birds away. Shoo. துரத்தி விட்டான் பறவைகளை. இங்கே ஆபிரகாம் அவர் அந்த பறவை அவரிடத்துல வரும்பொழுது அதை துரத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So let's do a exercise. Okay, people who are sitting in the houses, just drive the birds away. ஆகவே வீட்டில் இந்த நேரலை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இந்த பறவைகள் எல்லாம் நாம் துரத்துவோம். I don't know whether they have it in the western countries, but we have that in our villages. We see the structure of a man. Okay, a doll will be there. The bird will see that and think that the owner of the land is there and it will fly away. அண்டை நாடுகளிலே இந்த சம்பவத்தை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய நாட்டிலே ஒரு பொம்மை போன்ற ஒரு உருவம் காணப்படும். பறவைகள் அங்கே வரும்பொழுது இங்கே ஒரு மனிதன் நிற்கிறார் என்று சொல்லி அது பறந்து போய்விடும். So here Abraham drove the fowls away. Why does the fowls come? ஆகவே இந்த ஆபிரகாம் ஆனவர் இந்த பறவைகளை அவர் துரத்தினதாக பார்க்கிறோம். ஏன் இந்த பறவைகள் அவரிடத்திலே வந்தது? So I think if you are careful and if you watch for the birds, we can drive it away. ஆகவே நாம் பறவைகளை பார்ப்பதற்கு முன்பாக நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்தால் இந்த பறவைகளை நம்மால் துரத்த இயலும். So it's called as scarecrow, it seems. Okay, but I don't know that. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஏதோ போட்டிருக்கிறீர்கள், அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல தான் I can speak. Okay, anyway, now in certain cases we can invite birds to eat our fruits itself. ஒரு சில சமயங்களிலே நாம் தான் அந்த பறவைகளே நாம் அழைத்து கொண்டு வருகிறோம். You know how prostitutes stand in the roadside and invite for sins. வேசிகளை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தெருக்களில் நின்று கொண்டு பாவத்துக்கு நேராக அவர்கள் மற்றவர்களை அழைப்பார்கள். So sometimes we expose our fruits and call the birds, just like we call sometimes when we feed the crows, they'll shout ka 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 ka, all the crows will come. Sometimes we might invite the
birds, and the birds will come and it will eat the fruit. சில நேரங்களிலே நாம் சத்துருவிடத்திலிருந்து நம்முடைய கனிகளை காமித்து நீ வந்து என் கனிகளை பட்சித்து போடு என்று சொல்லி நாமே அவைகளை அழைக்கிற மக்களாக காணப்படுகிறோம். அவைகள் வந்து தின்றுவிட்டு போய்விடுகிறது. So I just want to reveal a secret. How did the bird comes? ஆகவே இங்கே ஒரு மறைபொருளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் அந்த பறவைகள் இங்கே வந்தது என்று சொல்லி. Abraham is called by God. He got the promise of the God just before this incident. இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பதாக தான் ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பை பெற்றுக்கொண்டார், ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். And God gave him commandment to offer up a sacrifice. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார், ஒரு பலியை நீ செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்தார். Come out of your Chaldeans, come out of your place Ur. I am going to make you the father of nations. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து நீ உன் இனத்தாரிடத்திலிருந்து பிரிந்து வா, நான் உன்னை ஜாதிகளின் தகப்பனாக்குவேன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். So Abraham was very happy. ஆகவே ஆபிரகாம் சந்தோஷத்துடனே காணப்பட்டார். God also instructed him. If you see in the verse 9, he said unto me, take me an heifer of 3 years old, and she goat of 3 years old, and a ram of 3 years old, and a turtle dove, and a young pigeon. 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டுக்கடாவையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். So the Lord who asked Abram to offer up a sacrifice, do you think the Lord wouldn't give instruction how to give sacrifice? கர்த்தர் ஒரு பலியை செலுத்த ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது அவர் கண்டிப்பாகவே அதை எப்படி செலுத்த வேண்டும் என்று கூட அவர் சொல்லியிருப்பார். Because we see in Leviticus, God gives instruction how to offer up a bull, how to offer up a goat, how to offer up a she goat, how to offer up pigeons and turtle doves. லேவியராகம் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு பலியை அல்லது ஒரு காளையை அல்லது வெள்ளாட்டு கடாவை எதுவாக இருந்தாலும் அதை ஒரு புறாவாக இருந்தாலும் அதை எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே நமக்கு கட்டளை கொடுக்கிறார். That's why God says you have to hear the commandments diligently. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த என்னுடைய கட்டளைகளை கவனமாய் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். So Abraham offered up this sacrifice, but he did one mistake which invited the birds. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே பலியை செலுத்தினார், ஆனால் ஒரு தவறை மாத்திரம் அங்கே அவர் செய்து விட்டார். Now what does the bird represent? Remember in the parable Jesus told, the birds came and ate the seeds which were thrown on the roadside. ஆகவே இந்த பறவைகள் என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பறவை என்பது வழியோரத்திலே விதைக்கப்பட்ட அந்த விதையை பட்சிக்கிற சாத்தானாக அது காணப்படுகிறது. So birds represents the enemy, the devil and the Satan. ஆகவே இந்த பறவையானது ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு சத்ருவாக அல்லது ஒரு சர்ப்பமாக அது காணப்படுகிறது. So Abraham offered up a sacrifice, but birds came. ஆபிரகாம் அவர் பலியை செலுத்தின போது பறவைகள் அங்கே வந்ததாக நாம் பார்க்கிறோம். What normally happens when the sacrifices goes up? ஒரு பலி செலுத்தும் பொழுது அது மேலே எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன ஆகிறது? The glory of God comes down. கர்த்தருடைய மகிமை அந்த பலியின் மீது வருவதாக நாம் பார்க்கிறோம். If you see Solomon, when he dedicated the temple, the glory of the Lord came down so that the priest couldn't withstand the glory of God. சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அவர் பலியை செலுத்தின போது கர்த்தருடைய மகிமை சபையிலே காணப்பட்டது. அதனால் ஆசாரியர்கள் அங்கே ஊழியம் செய்யக்கூடாதவர்களாய் அங்கே காணப்பட்டார்கள். But here Abraham offered up the sacrifice. The glory of God didn't come, but the devil came, the birds came. ஆபிரகாம் இங்கே ஒரு பலியை செலுத்துகிறார், தேவனுடைய மகிமை வருவதற்கு பதிலாக பறவைகள் சாத்தான் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Because ஏனென்றால் Abraham did a mistake. He offered the goats and heifers properly, but the birds he didn't offer properly.
ஆபிரகாம் அந்த வெள்ளாட்டுக்கடாவையும் ஆட்டுக்குட்டியையும் எல்லாவற்றையும் சரியாக தகனித்தார், ஆனால் பறவைகளை மாத்திரம் அவர் சரியாக தகனிக்கவில்லை. It says in the verse 10 that he divided not the birds. 10ஆம் வசனத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவைகள் நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கு ஒன்று எதிராக வைத்தான், பட்சிகளையோ அவன் துண்டிக்கவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Leviticus chapter 1 verse 17 says, you have to offer up a bird, you shall cleave it, you shall divide it, but you should not make it apart, but you have to cleave it, you have to divide it. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பின்பு அதன் செட்டைகளுடனே அதை இரண்டாக்காமல் பிளப்பாயாக. So Abraham offered up the sacrifice without this cleave. ஆபிரகாம் அந்த பறவைகளின் அந்த உடல்களை அவர் துண்டிக்காமல் அதை செலுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So the birds came. ஆகவே இந்த பறவைகள் வந்தது. And Abraham started driving the birds away. ஆபிரகாம் அவர் உடனே அந்த பறவைகளை அவர் துரத்தினதாக. Look at the next verse. There was a horror of great darkness fall upon Abraham. அடுத்த 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவரை மூடிக்கொண்டதாக நாம் வாசிக்கிறோம். So this is the work of the enemy. ஆகவே இது ஒரு சத்ருவினுடைய வேலையாக காணப்படுகிறது. It talks about the unbelief, it talks of the fear, it talks about the enemy's possession. ஆகவே இந்த சம்பவமானது சாத்தான் கொடுக்கிற ஒரு பயம் அல்லது நம்மிடத்துல காணப்படுகிற அவிசுவாசம், சத்ருவினுடைய உட்புகுதலை இது காண்பிக்கிறது. People of God, many a times we give sacrifice to God. அநேக நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு பலியிடுகிறோம். But we have to look for the sacrifice whether it is acceptable by God. நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் செலுத்துகிற பலி தேவனுக்கு உகந்ததா அல்லது அவர் அதை ஏற்றுக்கொள்கிறாரா என்று சொல்லி நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். Romans 12 verse 1 and 2 says, your sacrifice should be holy and acceptable unto God. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்களுடைய பலி அது தேவனுக்கு உகந்ததாய் அது காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய நன்மையும் பிரியமான பலியாக காணப்பட வேண்டும். It should be accepted and holy. ஆகவே நீங்கள் அது தேவனுக்கு அது பிரியமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், அல்லது தேவனுக்கு பிரியமுமாக ஜீவ பலியாக அந்த பலி காணப்பட வேண்டும் என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். So let's see an example. If you are praising God, we talked about the fruit of our lips, praising God. Let's say we are praising God. Praise you. I've seen so many people, they'll be praising God. I have seen some of the people, so-called Pentecostal spiritual people, they'll tell, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord for the whole day. I've seen them. உதாரணமாக இந்த ஆவிக்குரிய கனிகளை நாம் பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திர பலி எடுத்துக்கொள்ளும் பொழுது சில ஜனங்கள் எனக்கு தெரியும், அவர்கள் ஒரு நாள் முழுவதும் ஸ்தோத்தரிப்பார்கள். சும்மாவாகவே ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி ஒரு நாள் முழுவதும் ஸ்தோத்தரிப்பார்கள். Abraham also did that. ஆபிரகாமும் அப்படிதான் செய்தார். But the glory of God didn't come. Birds came. ஆனால் கர்த்தருடைய மகிமை அங்கே காணப்படவில்லை. அதற்கு ஈடாக சத்ருவானவன் அங்கே வந்தான் என்று சொல்லி. The light didn't come. The darkness came. வெளிச்சம் அங்கே வருவதற்கு பதிலாக அங்கே ஒரு இருள் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். Are your sacrifices of praise bringing the light, the glory of God, or the darkness and the birds? ஆகவே உங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறதா அல்லது அந்தகாரத்தை கொண்டு வருகிறதா? Why does our sacrifices of praise bring darkness in our lives? ஏன் நம்முடைய துதிகளிலே ஒரு அந்தகாரம் காணப்படுகிறது? Are we like those idol worshippers who are saying certain things 1008 times? ஆகவே நாம் ஏதோ ஒரு விக்கிரகத்தை வணங்குறது போல அல்லது ஒரு சரியாக ஒரு நம்பரை சொல்லிக்கொண்டு அதை நாம் தேவனிடத்தில் ஸ்தோத்திரம் செய்கிறோமா? Are we chanting slogans for 1008 times? ஆகவே நாம் ஒரு விக்கிரக ஆராதனையை போல ஏதோ ஒரு மந்திரத்தை தேவனுக்கு நாம் சொல்லுகிறோமா? Why does our sacrifices does not
get accepted from the Lord. Meaning, you praise God for certain problems to be vanished, but the problem is still there. கர்த்தரிடத்திலிருந்து உங்களுடைய கவலைகள் போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் துதிக்கிறீர்கள். ஆனாலும் அந்த கவலைகள், அந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. Hannah praised God and she was not in the sad mood after that. அன்னால் அவர்கள் தேவனை துதித்தார்கள். அவர்கள் மறுபடியும் துக்கமுகமாக அவர்கள் காணப்படவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So I see people praising God, shouting praises to God, and no peace in their life. But we are supposed to get peace of all understanding. சில ஜனங்கள் கர்த்தரை அவர்கள் நன்கு ஸ்தோத்திரிக்கிறார்கள். ஆனால் அந்த அறிவு கெட்டாத தேவ சமாதானம் அவர்களிடத்தில் இன்னும் காணப்படவில்லை. All through the day praise the Lord and going to bed with anger. ஒரு நாள் முழுவதும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து விட்டு இரவு படுக்கிறதுக்கு போகுமாக துக்கமுகத்தோடே அவர்கள் போய் தூங்குகிறார்கள். All through the night tongues and praises and getting up with anger. இரவு முழுவதும் அல்லது ஒரு நாள் முழுவதும் அவர் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு கர்த்தரை துதிக்கிறார்கள். ஆனால் மறுபடியும் காலையில் எழும்பும் பொழுது துக்கமுகமாக அவர்கள் எழும்புகிறார்கள். So you think the power of God didn't touch them? There is no power in the praise? ஆகவே நீங்கள் நினைக்கிறீர்களா அந்த துதிகளிலே கர்த்தருடைய வல்லமை இல்லை என்று சொல்லி? But the problem is not with the praise, with the power of God, but the problem is in your mouth and in your heart. கர்த்தருடைய வல்லமையில குறைச்சல் இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி துதிக்கிறீர்கள், உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது தான் பிரச்சனை. No wonder James says in chapter 3, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, let not curse and praise come out of the same spring, same mouth. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். So it's like Abraham offering up a sacrifice, but he didn't offer up the sacrifice properly. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே பலியை செலுத்தினார். ஆனால் கர்த்தர் எப்படி செலுத்த வேண்டும் என்று அவர் சொன்னபடி அவர் செலுத்தாமல் போனார். If you have bitterness in your heart and if you praise God with your mouth, the glory of God will not come, rather the birds will come and the darkness will come. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கசப்பை வைத்துக்கொண்டு அல்லது ஒரு மனஸ்தாபத்தை வைத்துக்கொண்டு கர்த்தரை துதிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை காணப்படாது. அதற்கு ஈடாக பிசாசானவன் தான் காணப்படுவான். பறவை தான் வரும், பறவை தான் காணப்படும். அப்புறம் ஆபிரகாம் துரத்துனது போல துரத்த வேண்டியது தான். So I just encourage everybody who are watching this live. I was talking to one of my relative. I was talking about how to walk in the victory, how to walk in the dominion, how to walk in faith. All through these years we have been Christians walking by the Bible. We are reading the Bible, meditating the Bible, leading the church, and we are praying, fasting, and we are sharing God's word to so many people, but we are still victims of so many problems because I think we are offering up the sacrifice like Abraham did. நான் என்னுடைய உறவினரிடத்தில் பேசி கொண்டு வரும்பொழுது ஒரு ஜெய ஜீவியம் எப்படி செய்வது அல்லது என்று சொன்னால் ஒரு அதிகாரத்தோடு எப்படி வாழ்வது, இவ்வளவு காலம் கிறிஸ்தவர்களாக நாம் நடக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனாலும் கூட நம்மால் ஒரு ஜெய ஜீவியை செய்ய முடியாததின் காரணம் நம் ஆபிரகாமை போல அந்த பலியை செலுத்துவது தான் அந்த காரணமாக அது காணப்படுகிறது. I have so many things to say, but we'll continue this message in the coming days. I am going to wind up now. That's all for today. But I just encourage everybody to watch for the birds which is coming to devour your fruit. ஆகவே இன்னும் அநேக காரியங்கள் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். ஆனால் இதோடு நான் இந்த சம்பவத்தை முடித்துக் கொள்ளுகிறேன். ஒரு விஷயம் மாத்திரம் உங்களை நான் பார்த்து சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த கனிகளை குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சத்ருவானவன் வருகிறதை நீங்கள் விழிப்போடு அவனை எதிர்கொள்ள வேண்டும். Birds come to steal, to destroy and kill. ஆகவே இந்த பறவையானது திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அது வருகிறதாக அது காணப்படுகிறது. Look at the baker in Joseph's life. He saw a vision of bird coming and he sat upon the 3 baskets, and you know the end of the story. The baker was hanged to death.
ஆகவே இந்த அந்த சுயம்பாகி. சுயம்பாகியுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த 3 கூடையில பறவைகள் இந்த 3 கூடையில வந்து அமர்ந்து அந்த அது என்ன அடையாளம்னா அந்த பறவைகள் வந்து அந்த கூடையில் இருந்ததெல்லாம் சாப்பிட்டு போச்சு. மீனிங் என்னன்னா, பார்வோன் அவனை தூக்கிலிட்டான், பானபாத்திரக்காரனை பொசிஷனில் வச்சான். ஸோ பேர்ட்ஸ் come to kill you and destroy you, but God is revealing you, God is telling you, I am going to restore the years that the consuming locusts have eaten. I am going to give you the years back. ஆகவே இந்த பறவையானது நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய கனிகளை அது பட்சிக்கிறதாக அது காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த பலனை, அந்த வருஷங்களின் பலனை ஆண்டவர் திரும்பவும் அளிப்பேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். Throw off bitterness. ஆகவே உங்கள் கசப்பை நீங்கள் எரிந்து விடுங்கள். Let's all kneel down or stand up or close your eyes wherever you are and look to God and bring forth some fruit of repentance. ஆகவே நாம் இருந்த இடங்களிலே நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு ஏற்ற இந்த மனம் திரும்புதலின் கனியை குறித்து நாம் ஜெபிப்போம். Let's all close our eyes and look to God. கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். The Spirit of God is in our midst. கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். Is in the house of all the people who are watching this broadcast. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் அவர் இருக்கிறார். The Spirit of God is searching your heart. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களுடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். Are you bringing forth the fruit of repentance? நீங்கள் இந்த ஆவிக்கு, இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொண்டு வருகிறீர்களா என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்க்கிறார். Or still you are walking in self righteousness, and are you still in denial? இன்னும் நீங்கள் சுயநீதியை உடையவர்களாய், இன்னும் நீங்கள் கர்த்தரை அந்த மனஸ்தாபப்படுகாதவர்களாய் காணப்படுகிறார்களா என்று சொல்லி அவர் பார்க்கிறார். Are you looking the faults of others, accusing all the people around you and thinking you are holy than God? நீங்கள் மற்றவர்களை ஒரு குற்றம் சுமத்தி கொண்டு அல்லது மற்றவர்களை நீங்கள் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர்களாய் நான் தான் பரிசுத்தவான் என்று இன்னும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Some of you are walking with God. God is expecting fruits from you, not 3 years, but for the past so many years, but you are still walking in denial and self-righteous, accusing people. God is expecting fruit of repentance from you. கர்த்தர் 3 வருஷம் மாத்திரம் அந்த கனிகளுக்காக அவர்கள் காத்திருக்கவில்லை. இன்னும் அநேக நாட்களாய் உங்களுடைய வாழ்க்கையில கனி இல்லாத அந்த சம்பவத்தை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். This is the word of God. I speak with every humility. I say to you, the axe is ready to cut the tree which is not bearing fruits. நான் எல்லா தாழ்மையோடும் சொல்லிக் கொள்ளுகிறேன், கோடாரியானது மரத்தின் அடியிலே அது வைக்கப்பட்டுள்ளது, கனிகூடாத மரங்கள் எல்லாம் வெட்டி போடுவதற்காக. The birds are ready to devour your fruits. அந்த பச்சை கிளியானது, அந்த பறவைகள் உங்களுடைய கனிகளை சேதப்படுத்துவதற்காக அது காத்து கொண்டிருக்கிறது. If you offer up sacrifice of praise with bitterness in your heart, anger in your heart, jealousy in your heart, கசப்போடு கூட நீங்கள் தேவனுக்கு, உங்களுடைய கோபத்தோடு கூட தேவனுக்கு நீங்கள் பலியிட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், the birds will make sure that you don't have any fruits in your trees. அந்த பறவைகள் உங்களுடைய மரத்தில் ஒரு கனியோ அது இல்லை என்று புரிந்து கொள்ளும். You were bearing fruits once, but the fruits are missing, says the Spirit of God. நீங்கள் ஒரு காலத்தில் நன்றாக கனி கொடுத்து வந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ உங்களுடைய வாழ்க்கையில கனி அற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். The Lord is saying, yes, of course I know that there are birds devoured your fruit, but I am going to pour a later rain which is going to bring forth the fruits back in your life. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதாவது, எனக்கு நன்றாக தெரியும், பறவைகள் உன்னுடைய கனிகளை தின்றுவிட்டது என்று நன்றாக தெரியும், ஆனால் மறுபடியுமாக நான் உன்னை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Repent. ஆகவே மனம் திரும்புங்கள். Ask God to forgive your sins. கர்த்தரிடத்தில் உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். As the gardener said, Lord, let it be there for one more year. I will water it.
I'll wait for another year. If it gives fruit, we'll see, or else we'll cut off the next year. ஆகவே தோட்டக்காரன் எஜமானை நோக்கி, இன்னும் ஒரு வருஷம் இந்த மரம் இருக்கட்டும், கனி கொடுக்காவிட்டால் நான் இதை அறுத்து எரிந்து போடுவேன் என்று That's சொன்னார். the grace of Jesus Christ, which demonstrated on the cross of Calvary by shedding his blood. ஆகவே இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையாக அது காணப்படுகிறது. This is a season of grace. இதுதான் கிருபையின் காலமாக காணப்படுகிறது. The Lord is speaking to you right now, and Lord is asking you to give fruits of repentance and the fruits of your lips, that is the sacrifices of praise. கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களோடு கூட பேசினார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி அவர் கேட்கிறார். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரத்தோடு கூடிய அந்த வாயிலிருந்து பிறக்கும் அந்த துதியை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் கேட்கிறார். I am going to restore the years that the consuming locust have eaten. ஆகவே அந்த பறவைகள் பட்சித்த அந்த வருஷத்தின் பலனை நான் திரும்ப அளிப்பேன் என்று How many கர்த்தர் of you சொல்கிறார். believe that? Lift up your hands and praise God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். Amen. Hallelujah. 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 Praise thee, O God. Praise thee, O God. Praise thee, O God. Praise thee, O God. Amen. Hallelujah. Hallelujah. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் பங்கமில்லாமல் பெற்றிட. பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் பங்கமில்லாமல் பெற்றிட. நீதியின் சூரியனே சோவுடனே நீதி அணிந்து என்றும் ஆளுவோம். நீதியின் சூரியனே சோவுடனே நீதி அணிந்து என்றும் ஆளுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. We are going to end this live broadcast now because we have a communion service, a private communion service right now. So thank you for joining live, everybody, and we are going to meet again. Thank you, everybody. Everybody say, let's praise God. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Please,